Hi, welcome you to learn English. இந்த தமிழ் பேராகிராஃபை பாருங்கள். ரயில் 8 மணிக்கு புறப்பட்டு விடும். நீங்கள் 8:15க்கு வருவீர்கள். நீங்கள் வரும்போது ரயில் ஏற்கனவே புறப்பட்டு போயிருக்கும். இது எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம். ரயில் 8 மணிக்கு புறப்பட்டு விடும். The train will leave at 8. நீங்கள் 8:15க்கு வருவீர்கள். You will come at 8:15. நீங்கள் வரும்போது ரயில் ஏற்கனவே புறப்பட்டு போயிருக்கும். When you arrive, நீங்கள் வரும்போது the train will have left. The will have left அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்கிறது. ரயில் புறப்பட்டு போயிருக்கும், நீங்கள் வர்றப்ப ரயில் போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. The train will have left. இதனுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வில் ஷால் ரெண்டுமே ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கிற வார்த்தைகள். ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் வில் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி have கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். verb 3, இந்த V3 கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இந்த V3 என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, V1 லீவ் ப்ரெசன்ட் டென்ஸ், V2 லெஃப்ட் பாஸ்ட் டென்ஸ், V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லெஃப்ட். இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வில் ஹாவ் ப்ளஸ் V3. ஓகே, ஸோ த ட்ரெயின் வில் லீவ் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். யூ வில் கம் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வென் யூ அரைவ் த ட்ரெயின் வில் ஹாவ் லெஃப்ட். நீங்கள் வரும்போது ரயில் ஏற்கனவே புறப்பட்டு போயிருக்கும். ஸோ எதிர்காலத்தில் நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறது. வில் ஹாவ் ப்ளஸ் V3. இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன ஸ்ட்ரக்சர்? இது எந்த டென்ஸ்? ரொம்ப சிம்பிளான டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்கிறது. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் V3. நான் எப்போதும் 8 மணிக்கு கல்லூரிக்கு வருவேன். நீங்கள் எனக்கு 8:30 மணிக்கு கூப்பிடலாம். நான் 8 மணிக்கெல்லாம் வந்திருப்பேன். ஸோ 8 o'clockலாம் நான் காலேஜில் இருப்பேன் அப்படின்றத எப்படி சொல்கிறது? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஹை, வெல்கம் டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ நான் 8 மணிக்கெல்லாம் காலேஜில் இருப்பேன், நீங்கள் அப்போ கூப்பிடலாம். ஓகே, இதை நீங்கள் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்ளை பண்ணி சொல்ல போகிறீங்க. அந்த ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் V3. வார்த்தைகள் நான் கொடுத்துருக்கேன், க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வார்த்தைகள் பயன்படுத்தி நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் எப்போதும் 8 மணிக்கு கல்லூரிக்கு வருவேன். எப்போதும் அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி, அதாவது யூஸ்வலாக நடக்கிற ஆக்டிவிட்டி. அப்படின்னா அதை ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஐ ஆல்வேஸ் கம் டு காலேஜ் அட் 8. நீங்கள் எனக்கு 8:30 மணிக்கு கூப்பிடலாம். யூ கேன் கால் மீ அட் 8:30. ஐ வில் ஹாவ் அரைவ்டு. ஸோ இதுதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ வில் ஹாவ் அரைவ்டு அட் 8. நான் 8 மணிக்கெல்லாம் வந்திருப்பேன். ஐ வில் ஹாவ் அரைவ்டு. நம்ம ரயிலில் போனோம்னா லேட் ஆயிரும். அந்நேரம் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கோம். வி லேட் காலேஜ் கிளாஸஸ் ஸ்டார்ட் அப்படிங்கிற வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. கரெக்டாக யோசித்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நாம் ரயிலில் சென்றால், இஃப் வி கோ பை ட்ரெயின், கல்லூரிக்கு தாமதமாகிவிடும். வி வில் பி லேட் டு காலேஜ். ஓகே, வி வில் பி லேட் டு காலேஜ். இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் எங்கே வருது? அதுக்கு அடுத்த சென்டென்ஸில் வருது பாருங்கள். கிளாஸஸ் வில் ஹாவ் ஸ்டார்டட் அட் தட் டைம். அந்த நேரத்தில் வகுப்புகள் தொடங்கி இருக்கும். கிளாஸஸ் வில் ஹாவ் ஸ்டார்டட். இந்த வில் ஹாவ் V3. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது ஒரு செயல் எதிர்காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. 5 மணிக்கெல்லாம் உன்னோட வேலை முடிஞ்சிருமா? 5 மணிக்கெல்லாம் நீ முடிச்சிருவியா அப்படின்னு கேட்போம். ஸோ கீழே கொடுத்துருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வில் யூ ஹாவ் ஃபினிஷ்ட். இந்த வில் யூ ஹாவ் ஃபினிஷ்ட் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். வில் யூ ஹாவ் ஃபினிஷ்டு யுவர் ஒர்க் பை 5 o'clock. 5 மணிக்கெல்லாம் உன் வேலையை முடிச்சிருவியா? இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதம் நான் 5 கிலோ குறைஞ்சிருவேன். இதை நம்ம கேஷுவலாக பேசுவோம். இதை ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்ளை பண்ணி எப்படி சொல்கிறது? வில் லூஸ் 5 kilos அப்படிங்கிற வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். இந்த வார்த்தைகளை வச்சு ஃப்ரேம் பண்ணுங்கள்.
ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். லூஸ், LOSE, அது ஒரு வேர்ப். அது V1 ப்ரெசன்ட் ஃபார்ம். அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லாஸ்ட். ஐ வில் ஹாவ் லாஸ்ட் 5 kilos திஸ் மந்த். இந்த மாதத்தில் நான் 5 கிலோ குறைச்சிருவேன். நீங்கள் வர்றப்ப நான் முடிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் வர்றப்ப, நீங்கள் இன்னும் வரல, ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, எதிர்காலத்தில் வரப்போகிறீங்க. அப்போ நான் முடிச்சிருப்பேன், ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருப்பேன். வில், ஃபினிஷ், அரைவ், இந்த 3 வார்த்தைகள் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு வென் யூ அரைவ். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு. இந்த ஃபினிஷ்டு அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் டென்ஸும் ஃபினிஷ்டு தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஃபினிஷ்டு தான். அவங்க வர்றப்ப கண்டிப்பாக டயர்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நேரமாக தூங்கியிருக்க மாட்டாங்க. பி, டயர்ட், அரைவ், ஸ்லீப், லாங் டைம், இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணி ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்ளை பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். அவங்க வரும்போது சோர்வாக இருப்பார்கள். தே வில் பி டயர்டு வென் தே அரைவ். வென் தே அரைவ், அவர்கள் வரும்போது. தே வில் பி டயர்டு, அவர்கள் சோர்வாக இருப்பார்கள். ஸோ இனிமே நடக்க போகுது. தே வில் நாட் ஹாவ் ஸ்லெப்ட். ஸ்லீப் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்லெப்ட். தே வில் நாட் ஹாவ் ஸ்லெப்ட் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப நேரமாக அவங்க தூங்கி இருக்க மாட்டாங்க. எல்லாமே இனிமேல் நடக்க போகுது. ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த சென்டென்ஸில். அடுத்த வருஷம் நேரம் நீ என்னை மறந்துடுவ அப்படின்னு சொல்லுவோம். வில் ஃபர்காட் நெக்ஸ்ட் இயர். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் இந்த சென்டென்ஸை சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் வில், ஹாவ் ப்ளஸ் V3. அடுத்த வருஷம் நீ என்னையே மறந்து விடுவாய். யூ வில் ஹாவ் ஃபர்காட்டன் மீ நெக்ஸ்ட் இயர். ஃபர்கட் ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபர்காட் பாஸ்ட் டென்ஸ், ஃபர்காட்டன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த ஹாவ், ஹேஸ்க்கு அடுத்து V3 தான் வரணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும். யூ வில் ஹாவ் ஃபர்காட்டன் மீ நெக்ஸ்ட் இயர். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியானது இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ எதிர்காலத்தில் ஒரு வேலை நடந்து முடிந்து விடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த டென்ஸ் யூஸ் ஆகும். அடிக்கடி இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் இந்த டென்ஸ் யூஸ் ஆகும். ஸோ முக்கியமான டென்சஸில் இதுவும் ஒன்று, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இனிமேல் உங்களால் ஈஸியாக இந்த டென்ஸை அப்ளை பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.